ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல். இந்த திரைப்படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா யோகி பாபு, KS ரவிக்குமார், பூமிகா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது RK வித்யாதரன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் தமிழில் கிராண்டாக தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் OTT தளமான சிம்பிளிசத் டென்ட் கடலை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்ரீபோஸ் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கௌதம் தினனுரி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சசிகுமார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா லிஜோ மோஜஸ் நடிச்சிருக்காங்க. மல்விகா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சத்யா சிவா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான OTT ரைட்ஸ்ன்றது யாரும் கிளைம் பண்ணல. ஓவர்சீஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிசத் தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பாண்டியராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ OTTயில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. OTT தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 22 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற OTT சம்மந்தமான அப்டேட் என்னன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.